அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு சுட சுட சிக்கன் சாப்பிட்டு சிக்கனா? ஆமா தம்பி, சிக்கன சாப்பிட்டு பயங்கரமா இன்னைக்கான எபிசோட பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்தா, ஏங்க நான் பேசாம வேற சேனல் மாத்திட்டு போயிடலான்ற மாதிரி இன்னைக்கான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்து வர 90 நாளும் இதுதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. விஜய் சேதுபதி வந்து எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுவாருன்னு நினைச்சோம். ஆனா அவரை போட்டு எல்லாரும் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்க கட்டம் வந்து மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது இன்னைக்கான எபிசோடுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் எபிசோட், கமருதீன் ரோஸ்ட் எபிசோடுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து கமருதீனை போட்டு வாட்டி வதக்கி பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி ஃப்ரை பண்ணி மாட்டுத்தனமா வந்து ஃப்ரை பண்ணிட்டாங்க. கமருதீன் இன்னைக்கான நாள் அவர் வாழ்க்கையிலே மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல வந்து சிகப்பு கலர் பேக்ரவுண்ட்ல சேது அண்ணன் பயங்கரமான கோட்டை போட்டு வீட்டுக்குள்ள வந்தாப்புல. அதாவது பிக் பாஸ்க்குள்ள வந்த உடனே அவரை சுத்தி ஒரு 50 பேர் இருப்பாங்க. அதாவது சேது அண்ணன் வந்து ஒரு 4 கேள்வி கேட்டாரு. அதுக்கு வந்து என்ன ஆமாவா இல்லையா யாரும் இல்லைன்னு சொல்ல போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமான்னு சொல்றதுக்காக அந்த 50 பேரை கூட்டு வந்திருக்கின்றது எதுக்கு இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சேதர்னே நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க, அதுவும் இந்த சீசன்ல வந்து தெரியாம மாட்டிக்கிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீசன்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போயிருங்க. போக போக பார்த்தா உங்களை சீசன் ஹோஸ்ட்ல இல்ல, ஒரு எபிசோடுக்கு நீங்க ஒரு நாள் வந்தா போதுங்க, 2 நாள்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் மாறுது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எடுத்த உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு சேதுனை வந்து வைப்ரண்டா வந்து பிக் பாஸ் டிவியை போடுங்க இதோ உங்களுக்காக டிவியை போடுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி டிவியை போட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் உட்காருன்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லி உட்கார வச்சா. எடுத்த உடனே இன்னைக்கான கண்டென்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வினோத் வந்து முதல்ல எந்திரிச்ச உடனே, சார் எனக்கு வரப்போற 30ஆம் தேதி பர்த்டே, அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருந்து வாழ்த்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தேதி என்னன்னு தெரியல, நீங்க வாழ்த்துனியா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் அசம்பிளில பிளேஜ் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்ற மாதிரி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கானா வினோத் அவர்கள்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 50 பேர் ஆடியன்ஸும் உள்ள இருக்க 17 கண்டஸ்டன்டையும் வச்சு கோரஸ் பாட விட்டாப்ல விஜய் சேதுபதி என்ன வாழ்க்கையிலே மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கானா வினோத் அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்ல. இவ்வளவு நாள் கொண்டாடின பிறந்தநாள இந்த வருஷம் பயங்கரமா கொண்டாடுவார்னு நினைக்கிறேன் வினோத் அவர்களுக்கு. ஓகே, வழக்கம் போல வந்து பர்த்டே கேக் அனுப்பி வச்சிருவாரு. அண்ட் வழக்கம் போல வந்து வினோத் வந்து நேத்து பாட்டு போட ட்ரை பண்ணாப்ல. சார் அதெல்லாம் வேணாம் சார், மூடிட்டு உட்காருங்க சார் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா வந்து சொல்லிட்டாப்ல. இன்டெரக்டா டேரக்டாவே சொல்லிட்டாப்ல. சரி இதுக்காவது பாட்டு பாட விடுங்க சார், இதோ உங்க பிறந்தநாள் கிஃப்ட்டுக்காக நீங்க பாட்டு பாடுங்க வினோத் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து ஒரு 4 வரியை பாடினாப்ல. அது வந்து இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கண்டஸ்டன்ட் நீங்க மட்டும் இல்ல, வீட்டுல சோறு போடுறாங்க எல்லாம் பண்றாங்க, சும்மா கண்டென்ட்டே கொடுக்காம உட்காந்துறீங்களே, எதுக்கு உட்காருங்க, உங்க வீட்லயே போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 லிரிக்ஸ் எடுத்து விட்டாப்ல. திவாகர் மூஞ்சி விளங்கவே இல்லை. நடுவில் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஸ்கூல் பிளட்ஜ்ல சொல்ற மாதிரி பிறந்தநாள் வாழ்த்து வந்து வினோத்துக்கு எல்லாரும் சொல்லும்போது திவாகர் மட்டும் வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு இருந்தாப்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அவங்க 2 பேருக்கும் வாக்கிய தகராறு, சொத்து பிரிவு, அந்த மாதிரி பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் போற மாதிரி திவாகர் மூஞ்சி வந்து வினோத் கிட்ட வச்சிருந்தாப்ல. அது என்ன பர்சனல் வஞ்சன்ஸ்னு தெரியல. வினோத் வந்து ஜாலியா பேசுறாப்ல, திவாகர் வந்து அது ரொம்ப சீரியஸ் ஆகிறாப்ல. ஓகே, அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஓகே உட்காரு வினோத் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. பல நாள் பேசிட்டு இருந்த அந்த வீட்டு தலை வந்து என்னதான் பண்றாங்க, ஒழுங்கா அந்த வீட்டு தலை நடத்துனாங்களா இல்லையா அப்படின்றது தான் நீங்க வந்து முதல் கேள்வியா வந்து வச்சாப்ல. அது எப்படி 17 பேர் வந்து கதையை சொல்லும்போது 20 நிமிஷம் கண்டென்ட் எவிக்ஷன் தச்சு தள்ளிடலாம் அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் இவ்வளவு கிரியேட்டிவா யோசிப்பீங்கன்ற நான் ஒரு நாள் நினைக்கல. உங்களுக்கு 9ஆம் சீசன் வந்து ஒரு பெரிய குரு பகவான் வந்து சனீஸ்வரர்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு 9ன்றது ஒரு வழங்காத நம்பரா இருக்கு. தயவுசெய்து அப்படி 9 19 அப்படின்னு போச்சுன்னா 19 சீசனை ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா 20 சீசன் போயிருங்க. ஏன்னா அந்த 9 நம்பர் உங்களுக்கு வழங்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இந்த சீசன் மூலமா தெரிய வருது. ஓகே, அந்த வீட்டு தலையை பத்தி எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி எல்லாரும் ஒருத்தரா எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து கெமி சொன்னாங்க, சார் அவங்க வந்து அப்பப்போ நல்லா தான் பண்றாங்க சார், திடீர்னு கோளாறு பிடிச்ச மாதிரி பண்ணிடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. எனக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வரும்போது எஃப்ஜே வந்து ஓகே அந்த சண்டையை வந்து முடிச்சு வைக்கலான்ற மாதிரி வந்தாங்க. பட் அவங்க வந்து திருப்பி என்கிட்ட தான் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருமான்னு மாதிரி சொன்னாங்க. அப்படின்னும் போது சேதனை வந்து கெமி நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே புரிய மாட்டேங்குது. நல்ல கனியவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க சண்டையை தீர்த்து வைக்கிறன்ற பேர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காப்பாத்திக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சபரி, எஃப்ஜே, ஆதிரி எல்லாருமே இருக்காங்க. அவங்க வந்து எஃப்ஜேவை நீங்க என்ன சொன்னாலும் எஃப்ஜே போய் திருப்பி பேச மாட்டாங்க. ஏன்னா எதிராக இருந்தாலும் உங்ககிட்ட தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சேதனை வந்து இன்டெரக்டா கெமியை புரியும். இந்த கேம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கெமி, இதுக்கப்புறமா பார்த்து பயங்கரமா கேம் ஆடுங்க அப்படின்னு மாதிரி கெமிக்கு வந்து ஒரு அட்வைஸ் விட்டாப்ல. ஓகே, அடுத்த அட்வைஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வியானா. ஒவ்வொரு வாரமும் இல்லாத கேமை இந்த வாரம் ரொம்ப பயங்கரமா ஆடி இருக்கீங்க, அதுக்கு என்னோட சார்பா பெரிய வாழ்த்துக்கள். தயவுசெய்து இந்த ஒரு வாரம் மட்டும் இப்படி விளையாண்டு அடுத்த வாரம் விளையாடாம விட்டுறாதீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி வியானா எந்திரிச்ச உடனே வியானாக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டு சரி சொல்லுங்க வியானா, தலை எப்படி பண்ணாங்க? தலை மாதிரி பண்ணல சார், பல மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதாவது நான் என்ன சொன்னாலும் அவங்க வந்து என்னதான் தடுப்பாங்க, எஃப்ஜே என்ன சொன்னாலும் எஃப்ஜே வந்து தடுக்க மாட்டாங்க. எஃப்ஜே வந்து என்ன பார்த்து வந்து சோத்து திங்கிறதுக்கு தான் இங்க வர அப்படின்னு மாதிரி ரொம்ப இன்டீசென்ட்டா பேசினாங்க. அது இன்டீசென்ட்டா போய் கேட்பாங்கன்னு பார்த்தா என்கிட்ட வந்து ரொம்ப அன்டீசென்ட்டா பேசிட்டு இருந்தாங்க சார். அது பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமா இருந்து அவங்க உண்மையில ரொம்ப பயாஸ்டா இருக்காங்க சார். அவங்க என்ன பண்றேன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க கண்டென்ட்ற பேர்ல, அது கண்டென்ட்டா இருக்க மாட்டேங்குது, வேற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து வியானா வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட வழக்கம் போல வந்து எல்லார்கிட்டையும் ஒரு கருத்து கேட்டிருந்தாங்க. சபரி வந்து சபரிக்கு எடுத்தோன்னே ஒரு அட்வைஸ் விட்டாப்ல, இந்த எஃப்ஜே
கெமி சண்டையில நீங்க என்ன சபரி சொன்னீங்க? அதாவது நான் என்ன சொன்னேன்னா அவங்க வந்து எஃப்ஜேவா சொன்னானா இல்லனா பிக் பாஸ் என்ன லாஜிக்கான கேள்வி இருக்குன்னு எப்படி அந்த கெமியை பார்த்து அப்படி கேட்டீங்கன்னு தெரியல சபரி. உங்க கேள்வியில ஒரு நியாயம் இருக்குன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி அந்த சண்டே ரொம்ப அழகா தீர்த்து வச்சீங்க. பட் இது அதுக்கான இடம் கிடையாது சபரி. ஒழுங்கா கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு சபரிக்கு ஒரு அட்வைஸ் போட்டாப்ல. ஓகே பிரவீன் அவங்களோட கேம் ஆடினாங்க. பிரவீன் வந்து காயின் எடுத்து வச்சனால பிரவீனை வந்து சேவ் சொல்லிட்டாங்க. ஓகே இந்த பிரச்சனை நடுவில் போயிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து ஒரு ரியாக்ஷன் மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாப்ல. கமருதீன் ரியாக்ஷன் பார்த்தோன்னே கமருதீன் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்க கொடுக்காதீங்க, அது நல்லாவே இல்ல, தயவுசெய்து செட் ஆகாது. கமருதீன் வந்து இன்னைக்கான நாள் யார் நாள்னு பாத்தீங்கன்னா கமருதீன்கான நாள், கமருதீன் ரோஸ்ட் நாள். கமருதீன் வாழ்க்கையிலே மறக்க மாட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு நாள் தான் சேதனை வந்து செஞ்சு விட்டாப்ல. ஓகே அடுத்து ஒருத்தரா வந்து எல்லாரும் அவங்களோட விஷயத்தை வந்து சொன்னாங்க. ஆக மொத்தம் இந்த வீட்டு தலையில வந்து என்ன விஷயம் புரிஞ்சிச்சு என்றால் கனியக்கா வந்து பயாஸ்டா இருந்திருக்காங்க. சபரி எஃப்ஜே ஆதரிக்காக இந்த தலை டாஸ்க் ஆடி இருக்காங்க, அதனால தலையா இருந்திருக்காங்கன்ற மாதிரி புரிய வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா கனியக்கா ஒழுங்கா விளையாடுங்க, கனி மாதிரி இல்லாம கொஞ்சம் பனியும் இல்லாம கொஞ்சம் பயங்கரமா ஆடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் கனியக்கா எப்படி ஆடுறாங்க பார்ப்போம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக்னு போனோம்னா திருப்பி வியானா கிட்ட போய் ஒரு கிளாரிபிகேஷன். நான் உங்ககிட்ட வந்து சொன்னமா நீ தான் அதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல கனியக்கா நான் வந்து சொன்னேன், நீங்க வந்து எஃப்ஜே கிட்ட தான் கேட்டீங்கன்ற மாதிரி வியானா வந்து ரொம்ப 0.5x பேசிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு தான் அந்த பேசி முடிப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கலாய்க்கிறதுக்காக சொல்லல, பட் அப்படி கூட வச்சுக்கோங்க. அதை மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் 2x வச்சு கேட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வியானா பேசும்போது மட்டும் கரெக்டா கட் பண்ணிட்டு 2x போட்டுறேன். அந்த மாதிரி இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி பிக் பாஸ் வந்து நீங்க வந்து எபிசோட ஓட்டணும், 1 மணி நேரம் ஓட்டுறதுக்காக திருப்பி வந்து ஒரு கேள்வி எடுத்து விட்டாப்ல. சேது என்ன இந்த வீட்டுல யாருக்கு முன்னாடி ஓவர் ஷேடோ பண்ணிருக்காங்க, அதாவது மறைஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் அவங்க யாருன்றதே அவங்களே மறைஞ்சு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க கேம் ஆடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வரலன்னு தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க ஒரு காரணம் ஒன்று வச்சிருப்பாங்க. எல்லாரும் சொன்ன பேர் என்னன்னா கமருதீன் பார்வதி அண்ட் எஃப்ஜே ஆதிரின்ற பேர் வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்க யாருக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் போடலாம். கமருதீன் வந்து பார்வதி பின்னாடி இருக்காங்க, பார்வதி பின்னாடி கமருதீன் இருக்காங்க, ஆதிரி பின்னாடி எஃப்ஜே இருக்காங்க, எஃப்ஜே பின்னாடி சபரி இருக்காங்க, சபரி பின்னாடி கனியக்கா இருக்காங்க, கனியக்கா பின்னாடி எஃப்ஜே சபரி இருக்காங்க, பின்னாடி சுபிக்ஷா வியானாவா இருக்காங்க, வியானா பின்னாடி விக்கல் விக்ரம் இருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாருக்கு பின்னாடி எல்லாரும் தான்டா இருக்கீங்க. உங்க பின்னாடி பிக் பாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா உங்களெல்லாம் டீம்ல வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மாறி அவரே பார்த்து வேணா ரொம்ப கொடூரமா போகுதுங்க இந்த மாதிரி பார்க்கும்போது. அப்படி வந்து எல்லாரும் ஒரு ரீசன் வந்து சொல்லிட்டு இருந்த கேப்ல பார்வதி வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சொல்லலாம்? இங்க வந்து ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி பேசினா அது என்ன ஓவர் ஷேடோவா பண்ணி நடக்கிறோமா அப்படின்ற மாதிரி பார்வதி பார்த்து எல்லாரும் சண்டை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சண்டையில வந்து பெரிய பூகமே வெடிக்கும்னு பார்த்தேன். ஒரு மாதிரி புஷ்பான மாதிரி முடிஞ்சிச்சு வழக்கம் போல. திருப்பி வந்து கமருதீன் வந்து சுபிக்ஷா வந்து கமருதீன் பேரை சொல்லும் போது ஓகே திவாகர் எந்திரிங்க, திவாகர் உங்க ஓவர் ஷேடோ யாருன்னு நினைக்கிறீங்க சார்? நான் வந்து வினோத்தையும் பிரவீனா இல்ல புரியல சம்பந்தமே இல்லாமல் சார். நான் வந்து இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் சார். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் வினோத் தான் சொல்லுவேன் சார். என் மனசுல 100 நாள் கேட்டாலும் நான் வினோத் தான் சார் சொல்லுவேன். வினோத் எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருக்காரோ எந்த கேள்வி கேட்டாலும் வினோத் தான் சொல்லுவேன். நல்லா விளையாண்டாரு அது மட்டும் சொல்ல மாட்டேன் சார். மத்த எல்லா நெகட்டிவ் கேள்விக்கும் நான் வினோத் தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரியுமே வாக்கியா தகராறு சார். வினோத் வந்து நேத்து வந்து என்ன பண்ணாருன்னா சார் மரியாதையே இல்லாம நடந்துக்கிறாரு சார். நான் தூங்கிட்டு இருக்கேன் சார், என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றாரு சார். வாயில வந்து அடிச்சு உங்க வாயில இல்ல சார், அவர் வாயிலே அவரை அடிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்றாப்ல சார். அநியாயத்துக்கு பண்றாரு சார் அப்படின்ற மாதிரி. நீ வேணா விக்கல் விக்ரம் கேளுங்க. விக்கல் விக்ரம் வந்து நியாயம் பேசுறதுக்காக எந்திரிச்சு சார் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, அந்த 2 பேரையும் இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்களா அப்படின்ற பட்சத்துல வினோத் வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணாப்ல. அதுக்கு அகைன்ஸ்டா இவர் வந்து பயங்கரமா வார்த்தையை விட்டாப்ல. அது வந்து கொஞ்சம் ஓவரா தான் சார் இருந்துச்சு. ஆனா வினோத்தும் கமருதீன் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு மாதிரி. திருப்பி திவாகர் வந்து அவர் கதறல ஆரம்பிச்சிட்டாப்ல. சார் அவர் ரொம்ப ஓவரா பண்றாரு சார். என்ன வச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபேமஸ் ஆகிறாரு சார். என்ன வச்சு ஏன் சார் அவர் ஃபேமஸ் ஆகணும்? அவர் சொந்த திறமையை காமிச்சு ஃபேமஸ் ஆகும். ஏது ஒன்ன வச்சு ஃபேமஸ் ஆகிறாங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. ஐயா நீங்க வந்து வினோத்தும் கமருதீனும் பார்வதி இருந்தனால தான் இவ்வளவு நாள் வந்து ஒவ்வொரு நாளையும் நீங்க ப்ரோமோவா வந்துட்டு இருக்கீங்க. 3 பேரும் உங்க பின்னாடி இல்லையா? ஐயா உங்களை தர்பீஸ் தான் சாப்பிட்டு இருப்பாங்க, தர்பீஸாவே தான் வீட்டுல இருந்திருப்பீங்க பிரிட்ஜுக்குள்ள அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. அதை தாண்டி வினோத்தும் அவரோட கதறல் சொன்னார். அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசினாரு. நம்ம வளர்ந்து வந்த விதம் சோத்துக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமா பேசினார் சார். அவர் பேசுனது தப்பு. ஐயா உங்க 2 பேரும் நியாயம் பேசுறாங்க, இங்க வரல 2 பேர் போனது ரொம்ப தப்பு தான். தயவுசெய்து வார்த்தையில ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க. திவாகரால இங்க யாரும் ஃபேமஸ் ஆகல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க திவாகர் சார். கண்டிப்பா சார் அப்படின்னு மாதிரி திவாகரையும் புரிய வச்சுட்டாங்க. அதே மாதிரி திவாகர் வந்து விளாட்டா இருக்கான்றனால நீ வந்து திவாகரையும் எல்லாரையும் டார்கெட் பண்ணி பேசாதீங்க, அது ரொம்ப நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி சேது நான் சொல்லிட்டாப்ல. இதை பார்க்கும்போது டேய் 2 பேர் காம்போ தான் இந்த வீட்டில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதையும் மொத்தமாக ஆணி அடிச்சு முடிச்சு விடுறீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வினோத் வந்து திவாகர் கிட்ட எப்படி நடந்துக்க போறாரு பெரிய கேள்வியா இருக்குது. நம்ம பயங்கரமான காம்போ பயங்கரமான ஃபன் எல்லாம் பார்த்தோம் திவாகர் கிட்டையும் வினோத்துக்கிட்டையும். வினோத் வந்து அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாப்ல. நம்ம அன்சீன்லாம் நிறைய பார்க்கும்போது வினோத் வந்து திவாகருக்கு தர்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. ஆனா திவாகர் தான் வந்து அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நமக்கு கொஞ்சம் மண்டை காய்ச்சல தான் இருக்கும். அந்த மாதிரி திவாகருக்கும் மண்டை காய்ச்சல் ஆயிருச்சு. அவர் சும்மா பேசல அவர் மண்டை காய்ச்சல் ஆயிருவாப்ல. இப்போ ரொம்ப பேசும்போது ரொம்ப மண்டை காய்ச்சல் ஆயிட்டாப்ல. அந்த மண்டை
காய்ச்சலோட வெளிப்பாடு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த கேள்வி. திவாகர் வந்து சார் கமருதீனும் என்ன ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு சார். கமருதீனால எல்லாரும் இந்த வீட்டுல பயப்படுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு கேமரா முன்னாடி போய் சொன்னாங்க. கமருதீன் வந்து சார் அவர் வந்து என்ன போய் சொன்னாருன்னா, அவர் இந்த பொண்ணுங்கள் வந்து அவருக்கும் சேஃப்டி இல்ல, நான் கேமரா போய் சொன்னாரு சார். அவர் என்ன பார்த்து சொன்னாரு, நான் திருப்பி அவரை பார்த்து சொன்னேன். அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா என்ன சுபிக்ஷா சொன்னாங்க அப்படின்னு சுபிக்ஷா எந்திரிச்சு கேள்வி கேட்க விட்டாப்ல சேதன். நம்மளை பத்தி தான் தெரியுமே நேர்மை. சுபிக்ஷா வந்து நேர்மையாக பதில் சொல்றேன் சார். அவர் வந்து சொன்ன விதம் என்னன்னா, திவாகரால இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பயம் தான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சொன்னாப்ல. அதை நாங்க தான் சார் சொல்லணும், இவர் சொல்லக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து அவங்களோட கேள்வியை வந்து எடுத்து வச்சாங்க. அதுக்கு வந்து சார் இல்ல சார் அவங்க வந்து திருப்பி என்னையும் சொன்னாங்க சார் அப்படின்ற மாதிரி கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க சார். என்ன கேமரால இருக்கு சார், நான் நீ வேணா செக் பண்ணி சார், அம்மா சத்தியமா அப்பா சத்தியமா கடவுள் சத்தியமா நீ எந்த சத்தியம் பண்ணாலும் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகலப்பா. அப்படி ஒருவேளை கேமரால ஸ்டோரேஜே ஃபுல் ஆனாலும் நீ சொல்லலப்பா, நாங்க பார்த்தோம்ப்பா. அப்படியே நீ சொல்லியிருந்தாலும் நாங்க சொல்லன்றத தான் காட்டுவோம், ஏன்னா நீ பேசுற பேச்சு அந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சேதனை வந்து சொல்லிட்டாப்ல. சார் நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க சார், நான் பாவம் சார், எதுக்கு சார் விடுங்க சார், என்ன விட்டுருங்க சார், நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி கமருதீனோட ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தயவுசெய்து கமருதீன் உட்கார்ந்துருங்க, நீ எதையும் நியாயப்படுத்த விரும்பாதீங்க, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு, திருப்பி இதே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை, உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, உங்க மரியாதைக்கு இல்லாம நடந்துட்டு இருக்கீங்க சார். கமருதீன் வந்து போட்டு வறுத்து எடுத்தது தான், அதாவது என்ன செட்டில அப்பளத்தை போட்டு வறுத்து எடுத்த மாதிரி கமருதீன் இன்னைக்கு அப்பள ரோஸ்ட் மாதிரி கமருதீன் ரோஸ்ட் மாதிரி ஆயிருச்சு. ஓகே, இதுக்கு நடுவில் வந்து அரோரா துஷாரா ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதாவது துஷாரா வந்து என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டு இருக்காப்ல. துஷார் வந்து தயவுசெய்து சொல்லி வைங்க சார், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காப்ல சார், அது நீங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து கேள்வி கேட்டார். சரி சொல்லுங்க என்ன பிரச்சனை, நான் கேள்வி கேட்கற மாதிரி சேதனை வந்து சொன்னாப்ல. சார் அவர் முந்தா நாள் நைட் இந்த மாதிரி பண்ணாப்ல, என் வேலையை பண்ண சொன்னேன், அப்போ வந்து அரோரா கிட்ட போய் பேசிட்டு இருக்காப்ல, நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ண அவர் அரோரான்னு சுத்திட்டு இருக்காப்ல சார், நீ யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு அண்ணன் அதுல ஒரு நியாயம் ஒண்ணு இருக்குப்பா, நீ இல்லாததுலாம் வந்து தேவையில்லாம ரூட்டை திருப்பி விடுறியப்பா, இது ரொம்ப நல்லதுக்கு இல்லப்பா, இந்த கேமே திருப்பி விடுற, உன் கேம் என்னன்றது எனக்கு தெரியும், ஆனா இந்த கேம் என்கிட்ட ஆடாதப்பா, இப்ப நீ ஏமாலே பழி போடுற, நான் வந்து கேள்வி கேட்க மாட்டேன்ற மாதிரி சேதன் வந்து ரொம்ப கிளியரா பேசிட்டாப்ல. ஆகும்போது தெரிஞ்சு போச்சு கமருதீன் இது தேவையில்லாம நீ பேசுறது உனக்கு நல்லது இல்லப்பா, வீட்டை விட்டு அமைதியா இருக்கிறதா உனக்கு நல்லதுப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல தோணுச்சு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் வந்து என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, அரோரா வந்து துஷார் பின்னாடி இருக்காங்கன்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரோரா வந்து நியாயப்படுத்துறாங்க, அதாவது துஷார் வந்து நான் துஷார் எந்த சண்டைக்கு போனாலும் துஷார் பின்னாடி நான் போக மாட்டேன், அரோரா சண்டை போடும் போது தான் துஷார் பின்னாடி வராப்ல, நான் துஷார் வரவே சொல்லல, பட் துஷார் ஏன் வராருன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியலன்ற மாதிரி அரோரா அவங்க பக்கம் உஷாரா நியாயப்படுத்திக்கிட்டாங்க. ஆதிரிக்கு இங்க அப்பப்போ க்ளோஸ் ஜூம் போகுது, டைட் ஜூம் போகுது, என்ன காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வீட்டை விட்டு வெளியே போறது அவங்க தான் நேத்து தெரிஞ்சு போச்சு. ஆதிரிக்கும் உள்ள வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க, நம்மளதான் எப்படி அடிச்சு துரத்த போறாங்க அப்படின்னு மாதிரி. ஓகே, எவிக்ஷனுக்குள்ள வருவோம். பிரவீன் யூ ஆர் சேவ்டு, சுபிக்ஷா யூ ஆர் சேவ்டு, வியானா யூ ஆர் சேவ்டு. நீங்க கேம் ஆடுறது ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தயவு செய்து ஓரமா போய் உட்காந்துருங்க. இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன்ற கேள்வி வந்து அண்ணன் வழக்கம் போல கேட்பாரு நினைக்கிறேன். ஐயா அதெல்லாம் வேணாம்ப்பா அரோரா, நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, இனிமேல் கேம் ஒழுங்கா ஆடுவீங்களா சார்? நான் ஒழுங்கா ஆடுவேன் சார். சரி, அதனால அரோரா யூ ஆர் சேவ்டு அப்படின்னு மாதிரி அரோரா ஒரு பக்கம் அமுச்சு விட்டாங்க. ஓகே, ஃபைனலா இருக்கிறது கலையரசன், ரம்யா ஜோ, இவங்க தான் இருக்காங்க. இதுல யார் வந்து சேவ் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்து இல்ல நான் டைரக்டா எவிக்ஷனுக்கே போயிடுற மாதிரி டக்குன்னு எவிக்ஷன் கார்டை எடுத்து காமிச்சாப்ல ஆதிரி. அசையாத மனம் ஒன்று உயர்ந்தது கீழே அப்படின்னு ஒரு பாட்டை வந்து எடிட்டர் போட்டுருவாப்ல எனக்கு தெரிஞ்சு, ஆதிரி ஃபேஸை க்ளோஸ் வச்சு. அந்த மாதிரி தான் ஆதிரி மூஞ்சிலாம் அப்படிதான் இருந்துச்சு. என்னது நானா ஆமாமா நீதாமா சார், என்ன சார் நீங்க தேவையில்லாம என்ன வெளியே அனுப்புறீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் ஆதிரி வந்து ரியாக்ஷன் இருந்துச்சு. இது கூப்பிட்டு இவ்வளவு நாள் பிக் பாஸே எதிர்த்து நீ கேள்வி கேட்ட ஒரு பொண்ணு, ஏமா இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறோம்பா, போகும்போது எல்லாரையும் நாங்கள் சந்தோஷமா தான் வழி அனுப்போம், உனக்கு 7:30 எழுத்துக்கு தான் வழி அனுப்புவோம் சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்தாப்ல. இங்க இருக்கு இப்போ வந்து ஓப்பனா பேசுங்க ஆதிரி, உங்க கேம் என்னன்னு தெரியும், இங்க இருக்கிற 17 பேரையும் விமர்சனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு போது திவாகர் வந்து சார் டாக்டர் மாதிரி நடந்துக்கோங்க சார், விக்ரம் நீங்க ஒழுங்கா கேம் ஆடுங்க சார், அமுதீன் உன்ட்ட வெளியே இருக்கும்போது சொல்லிட்டேன் இப்பவும் சொல்றேன் கோவப்படாதப்பா அப்படின்னு மாதிரி ரொம்ப அழகா வந்து சென்சிபிளா வந்து பதில் சொல்றாங்கன்ற பேர்ல ஒண்ணு பண்ணாங்க. சத்தியமா செட் ஆகல ஆதிரி, பேசுறது விட்டுருங்க. ஆனா ஆதிரி வெளியே போனதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, எஃப்ஜே மூஞ்சில அவ்வளவு சந்தோஷமா தான் ஆதிரின்னு சொன்னோம்னா அவரே அறியாம அவர் கை தட்டினாப்ல, யார் நோட் பண்ணிக்க தெரியல. இங்க இந்த அளவுக்கு கேம் வந்து போயிட்டு இருக்கும்போது ஆதிரி வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தெரியல, பட் ஆதிரி வந்து எஃப்ஜே வந்து கூல் பண்றாப்ல, வருத்தப்படாத ஆதிரி நம்ம வெளியே போய் மீட் பண்ணலாம், என்ன நினைச்சு அதை வெளியில போய் என்ன நினைச்சு இல்லமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் நான் சொல்ல அதை வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சு வச்சது ஆதிரியை எஃப்ஜே மட்டும் தான். அவ்வளவு சந்தோஷமா வெளியே போனாங்க. போகும்போது அந்த கையில கட்டின பேண்ட் எல்லாம் கீழே போட்டு எல்லாரும் சந்தோஷமா கேம் ஆடுங்க, நல்லபடியா கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பத்திரமா வெளியே அனுப்பிச்சு விட்டாப்ல. உங்களோட ஜேர்னி இதோட முடியுதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இன்டெரக்டா வந்து கலாச்சு விட்டாப்ல. நடுவுல வர சொன்னாப்ல, என் பேச்சை இப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா ஆதிரி, உங்களுக்கு நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, அதனால வீட்டை விட்டு வெளியே துரத்துறன்ற மாதிரி பிக் பாஸ் இன்டெரக்டா சொல்லி முடிச்சிட்டாப்ல. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போனா கூட பிக் பாஸ் வீட்டை விட்டு திருப்பி வெளியே வந்தாப்ல ஆதிரி. நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டு இதுதானே குமார் ஒரு வழியா நடந்துருச்சுப்பா அப்படின்னு மாதிரி சந்தோஷமா நம்ம எல்லாம் ஆசைப்பட்டோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆதிரிக்கு தனியா ஒரு ப்ரோமோ கட்டு மாதிரி பண்ணாங்க. அந்த ப்ரோமோ கட்டுல வந்து ஆதிரியோட தண்டவாளம் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டாங்க. அதாவது அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து அந்த கதை சொல்லும் டாஸ்க்ல எங்க அம்மா அப்பா இதுதான் ரொம்ப பெருமையா வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று போட்டாங்க. பிக் பாஸ் டீம் இன்னைக்கு தான் நீங்க உருப்படியா வேலை பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ மொத்தமா செஞ்சு விட்டீங்க, உங்களோட பல நாள் கனவு இன்னைக்கு ஆதிரி
வீடியோ மூலமா தீர்த்துக்கிட்டீங்கன்ற போது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதாவது என்ன ஒரு விஷயம் என்றால், ஆதிரை வந்து நேத்து வந்து இந்த ஷூட்லாம் முடியறப்போ ஆதிரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுக்கு ஓட்டு போட தெரியல, இந்த தற்கூரி மக்கள் யார் யாரையோ உள்ள வச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் ஓட்டு போட்டு சேவ் பண்றாங்க, என்னையா சேவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி மக்களே தற்கூரின்றத சொல்லியிருக்காங்க. அதை வந்து விஜய் டெலிவிஷன் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணல, அது பண்ணா வேற மாதிரி பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு கடைசியா வந்து சொல்லியிருப்பாங்க, மக்கள் வந்து யார் யாரையோ உள்ள வச்சிருக்காங்க, எனக்கு ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மாதிரி விஜய் டிவி வந்து காமிச்சிட்டாங்க. ஆனா உள்ள நடந்ததே வேற. 50 பேரும் ஆக்ரோஷம் ஆயிட்டாங்க. கீழே இருந்த தக்காளி எல்லாம் எடுத்து ஆதிரி மூஞ்சில அடிக்கலான்ற அளவுக்கு பயங்கரமா சண்டகலவரமா போற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்ற மாதிரி நமக்கு சோர்ஸ்ல இருந்து நியூஸ் வந்துச்சு. ஆக மொத்தம் ஆதிரி இதுக்கப்புறம் விஜய் டெலிவிஷன்ல பாப்பாங்களா இல்லைன்றது இதுக்கப்புறம் முடிவு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஆதிரி, வாழ்த்துக்கள். எதுக்கு வாழ்த்துக்கள்? எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தான். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அம்மா போதுமா இது வரைக்கும் நீ பண்ண கண்டென்ட்லாம் ஓகே. சேது அண்ணன் வந்து வழக்கம் போல வந்து எல்லாருக்கும் டாடா பாபா, இப்பதான் நீங்க கேம் ஒழுங்கா ஆடுறீங்க, இன்னும் ஒழுங்கா ஆடுறாங்க, இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க, அப்பப்போ நல்லா தான் பேசுவாங்க, திடீர்னு கோளாறு ஆயிடுவாங்க அப்படின்னு மாதிரி நமக்கு தான் தெரியும். ஓகே, இதுக்கப்புறமா கேம் ஒழுங்காடுங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. ஒரு 5 பேர் உள்ள வராங்க வீட்டுக்குள்ள, திருப்பியும் 5 பேரை வெளியே அனுப்பிச்சுட்டீங்க, திருப்பி 5 பேர் உள்ள அனுப்புறீங்க, ஏன்டா எங்க சீவன் அனுக்கிறதுக்கே வரீங்க அப்படின்னு மாதிரி உள்ள இருக்க கண்டெஸ்ட் எல்லாம் புலம்ப போறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு டீம் வந்து கேங் ஃபார்ம் பண்றாங்க. அது பெரிய கூட்டம் யாரும் இல்ல, கலையரசனும் திவாகரும். நீ யாருக்கு ஓட்டு போட போற, நான் யாருக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதாவது இவங்க டிஸ்கஸ் பண்ற ரேட்டை பார்த்தனா நம்ம 2 பேரும் பெட்மேட் ஆயிரலாமே, நம்ம 2 பேரும் ஒன்னா இந்த கேம் ஆடலாமன்ற அளவுக்கு ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் ஆகி, ஏன்னா தெரிஞ்சு போச்சு பார்வதி பின்னாடி இதுக்கப்புறம் போக முடியாது, கமருதீன் பின்னாடி போனா கமருதீன் கம்தா மாட்டிலே குத்துவாப்ல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால பார்வதி பக்கம் திவாகர் வந்து போக முடியாத காரணத்தினால இப்போ கலையரசன் வந்து கூட சேர்த்துட்டாப்ல. கலையரசன் யாருக்குனே தனியா சுத்திட்டு இருந்தாப்ல, யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டாங்க, சும்மா அந்த டேபிள் தூக்கி போடும், அப்போ மாதிரி யாரும் மதிக்கல. இல்ல தம்பி நீ ஓரமா இல்லுப்பான்ற மாதிரி யாருமே மதிக்கல. இப்போ கலையரசனுக்கு ஒரு சரியான ஃப்ரெண்ட் வந்து கிடைச்சிருக்காப்ல, அது திவாகர். இவங்க வந்து பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸோட டைட்டில் ரன்னர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாமினேஷன் அளவுக்கு டிஸ்கஸ் பண்றபோது இவங்க எப்படி கேம் ஆட போறான்றதை வரப்போற நாட்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வழக்கம் போல வந்து அடுத்த வாரம் யார் வெளியே போக போறாங்க, பிக் பாஸ் வீட்ல யார் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வர போறாங்கன்றது வரப்போற நாட்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.